நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெத்துலசி புனேர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள படம் சிங்கீதம். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. 94 வயதாகும் இயக்குனர் ஒரு புதுமையான இசைப்பட பரிசோதனையாக இதை உருவாக்கியுள்ளார். நாக் அஸ்வின் தயாரித்துள்ள இந்த படம் வார்த்தைகளுக்கு பதிலாக முழுக்க முழுக்க இசையையும் பாடல்களையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. வறண்ட கிராமம் ஒன்றின் பின்னணியில் மனித உணர்வுகளையும் இசையின் சக்தியையும் முழுமையாக வைத்து கதை நகர்கிறது. சமூகத்தில் நடக்கும் மூட நம்பிக்கைகள் மற்றும் மருத்துவ மோசடிகளை யதார்த்தமாக பேசுகிறது. குபேரபுரம் என்கிற தங்கம் நிறைய இந்த கிராமத்துக்கு பிரதாப் அயான் வருகிறார். வந்த முதல் நாளே பொட்டல் காடாகிற கிராமத்தில் உள்ள ஒரு மருத்துவ நேசிக்கும் கௌரியிடம் சண்டையிடுகிறார். அதே சமயம் பழைய சுரங்கம் மூடப்பட்ட நிலையில் புதிய சுரங்கத்தை வைத்து நைஜீரியா தொழிலதிபருடன் ஒப்பந்தம் போடுகிறார் ரேணு. ஆனால் அவரோ இன்னொரு பார்ட்னர் அல்லது அவரது வாரிசு வந்தால்தான் ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார். அச்சமயம் சுரங்கத்தில் தனது அப்பாவிற்கும் பங்கு உள்ளதை கூறி பிரதாப் அங்கு வருகிறார். ஆனால் தற்போதைய சுரங்கத்தில் தங்கம் இல்லை என்கிற உண்மையை போட்டு உடைக்கிறார். அதன் பின்னர் கௌரி நேசிக்கும் மரம் இருக்கும் இடத்தில் தான் தங்கம் இருப்பதாக அதனை அடியோடு வெட்டி சாய்க்கிறார்கள். ஆனால் கோபம் சோகம் அடையும் கௌரி மலைக்குன்றில் இருக்கும் கடவுளிடம் முறையிட அங்குள்ள குகைக்குள் தவறி விழுகிறார். அங்கு அவர் கிராம மக்கள் சபிக்கும் வகையில் ஒரு விஷயம் கூறுகிறார். பின் அவர் மீட்கப்பட கிராம மக்கள் அனைவரும் பேசினால் பாடலாகத்தான் கேட்கிறது. அதாவது எதை பேசினாலும் ராகத்துடன் பாடலால் தான் அவர்களால் கூற முடியும். இதனால் அதிர்ச்சி அடையும் கிராம மக்கள் இது எப்படி நடந்தது என்று கண்டுபிடித்தார்களா, அவருடைய சாபம் எப்படி நீங்கியது என்பதை மீதி கதை. அருமையான இயற்கையாக ஒவ்வொரு மனிதர்களும் நேசிக்க வேண்டும். மரங்களை வெட்டி சாய்த்தால் மனிதர்கள் நிலைமை என்னவாகும் என்பது எந்த வயதிலும் சமூக நலன் கருதி ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறார். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தில் செய்தியோடு வருகிறேன்.